மனிதனுடைய வஞ்சனைகளுக்கு இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், உங்கள் குடும்பத்துக்காக கர்த்தர் எதிர்பட்டு உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். ரெண்டாவது, மனித வஞ்சனைகள், மனுஷன் நம்மை வஞ்சிக்க நினைத்தால், மனுஷன் நம்மை ஏமாற்ற நினைத்தால், மனிதர்கள், அது இரத்த உறவுகளோ இரத்தம் சம்பந்தப்பட்ட குடும்பத்தின் உறவுகளோ உங்களை வஞ்சிப்பதற்கு இந்த வருஷம் ஆண்டவர் விட்டு கொடுப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. உங்க வருமானங்களையோ உங்களுடைய பொருட்களையோ உங்களுக்கு உண்டானவைகளையோ நன்மைகளையோ வஞ்சித்து எடுப்பதற்கு ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். மனுஷனுடைய வஞ்சனைக்கு உங்களை தப்பு வைக்கும்படிக்கு அவர் எதிர்பட போகிறார். ஆமென். யாக்கோபுக்காக கர்த்தர் எதிர்பட்டார். அன்று ராத்திரியிலே வேதம் சொல்லுகிறது, லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடைய நன்மையே அன்றி என்ன செய்யக்கூடாது, தீமை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி ஆமேன் ஆண்டவர் லாபானோடு கூட பேசுகிறார். 29வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. லாபான் சொல்றான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடு கூட சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எல்லா வல்லமே உண்டு. லாபான் சொல்றான், யாக்கோபே, ஒரு 5 சல்லி காசு உனக்கு கொடுக்காம எல்லாத்தையும் எடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு வல்லமும் உண்டு. நான் அப்படிதான் எல்லாத்தையும் எடுத்துன்னு நினைச்சேன், வஞ்சிச்சுன்னு நினைச்சேன். உனக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது, வெறும் கோலும் கையுமாகவே வந்த, வெறும் கோலும் கையுமாகவே அனுப்பிவிடணும்னு நான் தீர்மானம் பண்ணேன். ஆனா ஓ ஆண்டவர், நீ சேவிக்கிற உன் தேவன், உன் தகப்பனுடைய தேவன், உன் பிதாக்களுடைய தேவன் நேற்று இரவு எனக்கு எதிர்பட்டார். நேற்று இரவு எனக்கு எதிர்பட்டார். எதிர்பட்டு சொன்னார், அவனுக்கு நன்மையை தவிர தீமை ஒன்று என்ன செய்யாதன்னு எச்சரித்தார். அதனால இன்னைக்கு 2 பரிவாரங்களோட உன்னை அனுப்புறேன், நீ வாழ்ந்து சுகமாயிரு. ஹல்லேலூயா. இந்த 2025வது வருஷத்துல கர்த்தர் மனிதனுடைய வஞ்சனைக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்கும்படி ஆமென் நமக்கு எதிர்பட போகிறார். நம்முடைய சத்துருக்களுடைய முன்பாக எதிர்பட போகிறார். நம்முடைய குடும்பத்தில் அவர் எதிர்பட போகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். 2 பரிவாரங்களால் ஆசீர்வாதம். ஆமென். அப்ப ஆபிரகாமுக்காக கர்த்தர் எதிர்பட்டார். ரெண்டாவது, யாக்கோபுக்காக கர்த்தர் என்ன செய்தாராம், எதிர்பட்டாராம். யாக்கோபு ஒன்றும் பேச முடியாதுல்ல, லாபான்ட்ட போய் பேச முடியாது. ஏற்கனவே 2 பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே என்னத்தை கேட்கறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவன் தயங்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் யாக்கோபுக்காக லாபானிடத்தில் எதிர்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் யார் தெரியுமா? ஆமென். அவனுக்கு மேலே ஒரு தெய்வீக திட்டம் இருக்குது. அவன் எல்லாம் அஸ்தமித்து போன நேரத்தில் நான் அவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன், நீ படுத்திருக்கிற பூமியை தருவேன். ஆமென். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் நீ பரம்புவ. இதை செய்து முடிக்கிறது வரைக்கும் நான் அவனை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன்னு நான் அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வாக்கு தத்தம் உண்டு? கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. எத்தனை மனித சூழ்ச்சிகள் வரட்டும், எத்தனை மனித ஆதிக்கங்கள் வரட்டும், எத்தனை சவால்கள் வரட்டும், எத்தனை பிசாசினுடைய வல்லமைகள் நம்மை மேற்கொள்ள நினைக்கட்டும், எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறது வரைக்கும் அவர் என்னை கைவிடுவதில்லை. ஆமென். இடைப்பட்ட காலத்தில் என்ன காரியம் எனக்கு எதிராக வந்தாலும் நான் சும்மா இருப்பேன். அவர் எனக்காய் எதிர்படுவார். அவர் எனக்காய் எதிர்படுவார்.